ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கூடையோட மேல் பாகம் வந்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கூடையோட பேஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து பார்ட் 1 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து மேல் பாகம் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த கூடைக்கு வந்துட்டு நான் வந்து 2 ரோல் எடுத்தேன். இதே போல் 2 ரோல் எடுத்தேன் இல்லைங்களா. இப்போ பேஸ் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த அளவு தான் வந்து ஒயர் இருக்குது, சரிங்களா. இதை வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் இன்னொரு ரோல் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம், சரிங்களா. ஒயர் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். நீங்கள் வந்து அவைலபிள் எங்கே கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கும் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க, பர்ச்சேஸ். இப்போ பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் எப்படி போடுறது, இந்த டிசைன் வர்றது போல் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ பார்ட் 2ல் வந்து ஹைட் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது 50-50 ஒயருங்கிறதே ஒரு சைடு வந்து ரோஸும் ஒரு சைடு வந்து ஒயிட்டும் தான் இருக்கும் இல்லைங்களா. இப்போ இங்கே வந்து ஒயிட்டில் முடிஞ்சிருக்கு, அதே போல் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டில் முடிஞ்சிருக்கு. எல்லா சைடுமே வந்து ஒயிட்டில் தான் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம சேம் கலர் சேமாக இருக்கிற மாதிரி தானே நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ரோஸ் வந்துருச்சு, இங்கே வந்து ஒயிட் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. ஸோ இதோட அடுத்த முனை எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சேமாக வந்து ஒயிட்லேயே இருக்குது, ஓகேவா. நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது நார்மலாகவே சிவன்கண் நாட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்ம வந்து நார்மல் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நமக்கு ஏணிப்படி முடிச்சு போடும் பொழுது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எது சிவன்கண் நாட்டு எது நார்மல் நாட்டு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது வந்து சிவன்கண் நாட்டு. இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சிவன்கண் நாட் போடுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் நாட்டு. ஸோ இங்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா. கொஞ்சமாக ஒயர் எடுத்து இப்படி விட்டுருங்க, விட்டுட்டு இதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்து போடுறது தான் நமக்கு வந்துட்டு டாஸ்கே. ரோஸ் கலர் வந்துச்சு அப்படின்னா அடுத்த லைனுக்கும் ரோஸ் கலர் வர்றது மாதிரி தான் போடணும். ஒயிட் கலர் வந்துச்சு அப்படின்னா ஒயிட் கலர் தான் போடணும். நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து மாறிடும், அதனால தான். இப்போ வந்து நார்மலில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நான் சிவன்கண் போடுறேன், ஓகேங்களா. பேஸில் வந்துட்டு நான் வந்து இப்போ பேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 11 லைன் போட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் வந்து முடியணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் சைட்லேயும் வந்து ஒரு லைன் வந்து நான் ஆட் பண்ணேன். நம்ம வந்து டோட்டலாக வந்து 23 ஒயர் கட் பண்ணோம் 6 அடியில் பேஸ் போடுறதுக்கு. பட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்துட்டு பேஸில் இப்படி பார்த்திங்கன்னா 12 லைனும், இது வந்து நமக்கு வந்துட்டு 24 நாட்டும் இருக்கும். இப்போ வந்து அடுத்து வந்து நார்மல் நாட்டு. பார்ட் 1 வீடியோவில் இது எல்லாமே கிளியராக நம்ம வந்து பார்த்துருப்போம், இருந்தாலும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது இது வந்து கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துல நான் காட்டுறேன், சரிங்களா. இப்போ வந்து நார்மல் போட்டிருக்கேன், அடுத்து சிவன்கண் நார்மல், சிவன்கண் நார்மல் போட்டு இங்கே வந்து நம்ம கார்னர் டேர்ன் பண்ணணும், அந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன், சரியா. இப்போ பாருங்க, நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், சரிங்களா. நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னியிருக்கேன், நார்மல் நாட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து வந்து சிவன்கண் நாட்டை நான் போடுறேன். இப்போ நம்ம நார்மலாக வந்து சிவன்கண் நாட் பேஸ்கெட் பின்னும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 4 கார்னர்லேயும் ஒரு ஒயர் வந்து சொருகும். அதாவது நம்ம நார்மல் ஒயரில் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 4 கார்னர்லேயும் ஒரு ஒயர் சொருகி அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூவாக பின்னிட்டு வருவோம். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து சிவன்கண். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், இப்போ வந்து நான் நார்மல் நாட் போட்டால் தான் இந்த இடத்துல இந்த ஒயரை வச்சு நான் சிவன்கண் நாட் போட முடியும். பட் இப்போ இதை வச்சு நான் வந்து சிவன்கண் போட்டுட்டேன். இப்போ இதை வச்சு நான் வந்து நார்மல் போட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற எல்லா நாட்டுமே மாறும் இல்லைங்களா. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன், சேம் இதே அளவில் ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நான் இப்போ ஒயர் எடுத்திருக்கேன், இது இன்னொரு ரோல்லேருந்து நான் எடுக்கிறேன், சரிங்களா. இப்போது இந்த அளவுக்கு வந்துட்டு ஒயர் எடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
பட் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்பொழுது வேறு கலர் மாறி தான் வரும். நம்ம அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த சைடு நம்ம வந்துட்டு ஒயிட் வர்றது போல் வச்சோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு வந்துட்டு ரோஸ் வராது, சேம் கலர் வராது. ஸோ ஏதாச்சும் ஒரு கலரு வர்றது போல் வைங்க. ஏன்னா ஒரு 4-5 முடிச்சுக்கு நம்ம எடுத்த ஒயரை வந்து நான் சொருகி விட்டுறேன். சரிங்களா? நம்ம எப்போதுமே வந்து ஒரு ஒயர் சொருகுவோம், அந்த ஒயர் தான் இது. இப்போ இதில் வந்துட்டு இந்த சைடும் பார்த்திங்கன்னா சேம் ஒயிட்டே வருது. பட் இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு வந்துட்டு வேறு கலர் தான் வரும். சரிங்களா? இப்போ இது வந்து நான் சிவன் கண் போட்டிருக்கிறதுனால இப்போ இந்த ஒயரை வச்சு நான் நார்மல் போடுறேன். இப்போது இங்கே வந்து சிவன் கண்ணு. நமக்கு வந்து கார்னரில் மட்டும் ஒரு லைனுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும், மற்றபடி வேறு எங்கேயுமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. பேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து அழகாக நமக்கு வந்துடும். இப்போ வந்து ஒரு நார்மலில் ஒரு சிவன் கண்ணு ஒரு நார்மலில் நம்ம போட்டுட்டு இந்த கார்னர் வரைக்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கலர் வந்து வேறையாக இருக்குது. ஓகேவா? இப்போ இது செகண்ட் கார்னரு. இப்போ வந்து நான் வந்து நார்மல் நாட் போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து என்ன போடணும் அப்படின்னா நார்மல் நாட்டுக்கு அப்புறம் சிவன் கண் நாட் போடணும். பட் சிவன் கண் நாட்டு இந்த ஒயரில் தான் போட முடியும். இங்கே வந்து நம்ம நார்மல் நாட்டு தான் போட முடியும். அப்போது சிவன் கண் நாட் போடுறதுக்கு இன்னொரு ஒயரும் சேம் இதே அளவுக்கு எடுத்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து சொருகிக்கணும். நம்ம வந்து எப்போதுமே சிவன் கண் நாட்டுக்கு வந்துட்டு 4 கார்னர்லையும் வந்து ஒயர் சொருகுவோம். பட் இதுவும் அதே மாதிரி தான். வந்து கார்னரில் ஒரு ஒயர் சொருகியிருக்கேன். பட் இதுலேயும் வந்து இந்த சைடும் பேட்டர்ன் வந்து நமக்கு மாறும். ஏன்னா வந்து இங்கே வந்து சேமாகவே வந்துடும், இங்கே வந்து ஒயிட்டும் ரோஸுமாக வரும். இப்போ போடுறது வந்து சிவன் கண்ணு கார்னரில். இப்போ அடுத்து வந்து ஒரு நார்மல். சரிங்களா? சிவன் கண் போட்டேன், நார்மல். அடுத்து சிவன் கண்ணு. இப்போ இந்த கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த கார்னரு. இப்போ இந்த கார்னரில் வந்து சிவன் கண் போட்டிருக்கேன். ஸோ வந்து நம்ம அடுத்து போட போகிறது வந்து நார்மல் நாட் போடணும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம ஒரு ஒயர் சொருகணும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒயர் சொருகிடலாம். பட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொருகணும் அப்படிங்கிறதுக்காக தான். 4 சைடுமே வந்து ஒரு ஒயர் சொருகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சிவன் கண்ணில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ இதை வந்து நான் நார்மலில் போடுறேன். இங்கேயும் வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி தான் வரும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு சைடு கரெக்டாக சொருகிடலாம். பட் இன்னொரு சைடுக்கு வந்துட்டு வேறு கலர் மாதிரி தான் வரும். வந்து ஒரு ஒயர் வந்து சொருகிட்டே கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து அப்பப்போ சொருகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட நீங்கள் வந்து சொருகிக்கோங்க. எப்போதும் நம்ம வந்து சிவன் கண் நாட்டுக்கு வந்து கார்னரில் வந்து ஒயர் சொருகுவோம்ல, அதே போல் சொருகி இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நார்மலு சிவன் கண்ணு, நார்மல் சிவன் கண்ணுன்னு போட்டுட்டு இப்போ இந்த கார்னர்லேயும் வந்து நம்ம ஒயர் சொருகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இந்த கார்னர்லேயும் வந்து நான் ஒரு ஒயர் சொருகியிருக்கேன். இது வந்து நார்மல் போட்டிருக்கோம். ஸோ கார்னரில் வந்து நம்ம சிவன் கண் போடுறோம். நாலு கார்னர்லேயும் ஒரு ஒயர் சொருகி இருக்கும். ஆனால் நமக்கு சேம் சைஸ். சரியா?
இப்போ அடுத்து நார்மல். இப்போ வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுருவோம். ஏன்னா ஒரு லைன் வந்து நம்ம ஃபுல்லாக பின்னிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பின்னிட்டு வர வேண்டியது தான். ஓகேவா? இப்போது இங்கே வந்து சிவன் கண் வந்து போடணும். சரியா? இப்போ வந்து இங்கே ஏணிப்படி முடிச்சு போட வேண்டியது தான். வழக்கம் போல் நம்ம வந்து நார்மல் நாட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஏணிப்படி முடிச்சு போடலாம். கொஞ்சமாக ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எப்போதுமே வந்து பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து சொருகிடுவோம். நீங்கள் அடியில் சொருகினாலும் ஓகே தான். ஏன்னா வந்து நம்ம பேஸ் போட்டுட்டு நம்ம நார்மலாக பின்னும்போது தனியாக ஒரு லைன் வந்து ஒயர் சொருகிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பின்னிட்டு வர லைனில் வந்து சொருகுவேன். பட் இதில் அப்படி கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு அது சொருகியிருக்கேன் நான். இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டுடலாம். வழக்கமாக நம்ம எப்போதும் போடுற அதே ஏணிப்படி முடிச்சு தான். இந்த பேஸ்கெட்டுக்கும் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போடணும். ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போடலாமான்னு கேட்குறீங்க. சில பேஸ்கெட்லாம் ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது. ஆப்போசிட்டு கொண்டு வரேன். இந்த ஒயரை வந்து நான் லூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது இந்த இதை வந்து இந்த கேப்பில் கொடுத்து இது ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் ஹைட்டில் வந்துட்டு இப்போ இந்த சைடு இருக்க ஒயரை வந்து அப்படியே கொண்டு வந்து இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக நம்ம பின்ன போகிறோம். நான் ஒரு 4-5 லைன் வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஓகேவா? இப்போ அப்படியே வந்துட்டு கண்டினியூவாக வந்து நான் பின்னிட்டு ஒரு 4 லைன் வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஹைட்டில் வந்துட்டு இப்போ இந்த இடம் வந்து கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 லைன் வந்து ஹைட்டில் நான் பின்னியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். நான் வந்துட்டு அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிகிட்டே தான் வரேன். சரிங்களா? பேஸில் மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பின்னணும். ஹைட்டில் வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ ஏணிப்படி முடிச்சு போட்டு கண்டினியூவாக நான் பின்னிட்டு தான் வரேன். 2வது ரோல் பிரித்து தான் வந்து நான் ஹைட்டில் பின்னிகிட்டு இருக்கேன். பேஸுக்கு வந்து ஒரு ரோல் யூஸ் பண்ணேன், ஹைட்டுக்கு வந்துட்டு இன்னொரு ரோல் வந்து யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் ஹைட்டு வந்து ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு வரும் நமக்கு. அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் நாட்டு தான் ஏணிப்படி முடிச்சு நம்ம போட போகிறோம். சரிங்களா? நார்மல் நாட்டில் தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இப்போ இது சிவன் கண் போடுறேன். அடுத்தது வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறேன். ஒவ்வொரு லைன்லேயும் ஏணிப்படி முடிச்சு எப்படி போட்டு நம்ம வந்து போடுவோமோ அதே மாதிரி தான் கண்டினியூவாக நம்ம பின்னிடணும். சரிங்களா? ஏன்னா நம்ம புது ரோல் பிரித்ததுனால நமக்கு வந்து ஒயர் வந்து ஃபுல்லாகவே வந்து வரும். இப்போது அடுத்த நாட்டில் வந்துட்டு அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நார்மல் நாட்டு போட்டு சரியா? இதுக்கப்புறம் ஹைட்டு வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த கூடைக்கு வந்துட்டு நான் ஹைட்டில் ஃபுல்லாக பின்னிட்டேன். ஒயர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம சொருகிறதுக்கு வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம வந்து ஒரு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்து இந்த கேப்பில் கொடுத்து நம்ம எந்த ஒயர் வந்து லூஸ் பண்ணமோ அதை இதில் கொடுத்து எடுத்துக்க வேண்டியதுதான்.
இப்போ வந்து இதெல்லாம் வந்து சொருகிறதுக்கு தான் ஒயர் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இவ்வளோ தூரம் விட்டு நான் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து சொருக வேண்டியதுதான். நமக்கு வந்து இந்த அளவு ஹைட் வந்திருக்கு. எப்போதும் நம்ம சொருகுவோம் இல்லைங்களா, ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி சொருகுவோம்ல, அதே மாதிரி சொருக வேண்டியது தான். நம்ம சிவன்கண் நாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்படி கிராஸாக சொருகுவோம். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அது போல் வந்து சொருகிக்கோங்க. ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி தான் நான் வந்து சொருகிறேன். அதே போல் சொருகிக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அது போல் சொருகிக்கோங்க. இப்படி கிராஸாக சொருகிறனாலும் ஓகே தான். சரிங்களா? உங்களுக்கு எது போல் ஈஸியாக இருக்கோ அது போல் நீங்கள் வந்து சொருகிக்கோங்க. நான் இப்போது எல்லா இடமும் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு லைன் வந்து நமக்கு மற்ற எல்லா ஒயரும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நமக்கு இந்த அளவு ஹைட் வந்திருக்கு. சரியா? இப்போ பாருங்கள், பேஸ்கெட் ஃபுல்லாக பின்னி நம்ம வந்து சொருகியாச்சு. ஒயர் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயரும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? கிராஸாக சொருகியிருக்கேன். இங்கே இங்கே நேராக ஒரு லைனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்து கிராஸாக சொருகியிருக்கேன். இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் நமக்கு வந்து இதுக்கு வந்து ஹேண்டில் தான் போடணும். நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் போடுறது இப்போ நம்ம பேஸ்கெட் போட்டு முடித்தோன்னே இந்த அளவு வந்து 2 ரோல் எடுத்தோம். அதில் வந்து இந்த அளவு வந்து ஒயர் வந்து பேலன்ஸ் இருக்குது. தாராளமாக நம்ம வந்துட்டு 4 ஒயர் ஹேண்டிலாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர்லேருந்து எல்லாமே இதிலே கொடுத்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நான் வந்து உடன் ஹேண்டில் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து இதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்துட்டு உட்டு கிடையாது, இது வந்து ஃபைபரு. ஆனால் பார்க்குறதுக்கு உடன் கலரில் இருக்கும். இதோட லிங்க்கும் வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இந்த உடன் ஹேண்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒயரில் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா தாராளமாகவே நமக்கு வந்துட்டு பேலன்ஸ் ஒயர் இருக்கிறதுனால. இப்போ நம்ம உடன் ஹேண்டில் போடும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இப்படி அப்படி இப்படி 2 ஹேண்ட்லேயும் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணும்பொழுது இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வளைஞ்சு வருது இல்லையா? ஸோ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சைடில் வந்து இப்படி மடக்கி விட்டுட்டு ஒயர் வச்சு கட்டுவோம்ல, அது போல் வந்து ஒயர் வச்சு கட்டிக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒயர் வச்சு தான் கட்ட போகிறேன். பேஸ் வந்து நல்லா அகலமாக இருக்குது. ஸோ நம்ம ஒயர் வச்சு கட்டி போடும் பொழுது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்படி வந்து இப்படி மடக்கிக்கோங்க. ரொம்ப அழுத்தமாக இருக்கும். ஏன்னா ஒயர் நல்லா ஸ்ட்ராங்கான ஒயர் இல்லையா? அதனால் அழுத்திட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒயர் வச்சு கட்டிடலாம். இந்த இடத்துலையும் வந்து ஒயர் வச்சு கட்டிடலாம். சரியா? இந்த 2 இடம் மட்டும் இப்படி கட்டிக்குவோம். நம்ம ஃபுல்லாலாம் கட்ட வேண்டாம். இந்த இடம் மட்டும் கட்டிடுவோம். அதே போல் இந்த சைடும் வந்து இந்த 2 இடம் மட்டும் நம்ம கட்டிடுவோம். சரிங்களா? லைட்டாக ஒரு சின்ன ஒயர் கொடுத்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து இப்படி மடங்கி நமக்கு வந்துடும். நம்ம உடன் ஹேண்டில் போடும் பொழுது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பேஸ்கெட்க்கு வந்து ஒரு சைடு வந்து ஒயர் வச்சு கட்டிட்டேன். இது போல் நம்ம வளைச்சி வச்சு இங்கே பாருங்கள் கட்டி உள்ளே சொருகி விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒயர் மட்டும் கட் பண்ணி விடணும். இப்போ இதே போல் இந்த சைடு எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்படி இருக்குது இல்லைங்களா? இப்படி இருக்கிறத நல்லாவே வந்து இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த கார்னரில் தான், இந்த 2 கார்னர்லேயும் நம்ம வந்து ஒயர் வச்சு கட்ட போகிறோம். ஒரு அடிக்கு நீங்கள் வந்து ஒயர் எடுத்துக்கோங்க. அதுவே தாராளமாக இருக்கும். ஒரு அடி எடுத்துக்கோங்க. இப்போது வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அவ்வளோவா வந்து ஒயர் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இழுத்து கட்டணும். வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே இப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் ஒயர் வந்து இந்த சைடு கொடுத்து அடி வழியாக எடுத்துட்டேன். சரியா? இப்போது இந்த ஆப்போசிட் சைடு இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா? அதை அப்படியே இங்கே இந்த இடம் மடக்கி நம்ம இப்படி தானே கட்ட போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து அப்படியே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்துக்கிறேன். சரியா? கொடுத்துட்டு
திரும்ப அந்த சைடு கொடுத்த ஒயரை மறுபடியும் இந்த ஒயர் கொடுத்த இடத்துல, அதாவது ரெண்டையும் இப்படி வச்சு இழுத்து கட்டுறோங்க, அவ்வளோதான். உங்களுக்கே நீங்கள் வந்து பேஸ்கெட்டுக்கு இது போல் நீங்கள் ஒயர் கொடுத்து கட்டினீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இப்படி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. ஒரு 2 இது கொடுத்து வாங்கிக்கோங்க, சரியா? இந்த சைடும் இந்த பக்கமும் வந்துட்டு கொடுத்துட்டு இந்த 2 சைடும் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்திங்கன்னா தான் இந்த இடம் இப்படி வந்து சுருங்கும். நமக்கு நல்லா டைட்டாக இழுத்து, தெரியுதுங்களா? நல்லா டைட்டாக இழுத்து ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சொருகி விட்டுருங்க. இந்த இடம் 2 வந்து நம்ம கொடுத்துருக்க ஒயரு 2 வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டு நம்ம வந்து நாட் மாதிரி போட்டுட்டு சொருகினாலும் சரி, இல்லை நான் சும்மாவே சொருகினாலும் சரி, ஓகேவா? இப்போ அதே போல் இங்கேயும் ஒரு ஒயரை கொடுத்து நம்ம வந்து டைட்டாக வந்து இழுத்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒயரை சொருகி விட்டுடலாம். அதே போல் இங்கேயும் வந்து நம்ம போட்டுக்கணும். இங்கே இப்படி கொடுக்குறேன், கொடுத்துட்டு இங்கே கீழே இப்படி கொடுத்து இழுத்துக்கிறேன். அதே போல் இன்னொரு முறை ஒரே இடத்துல 2 முறை வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இழுத்து நம்ம கட்ட முடியும், சரியா? இப்போ இந்த ஒயரில் இந்த சைடு கொடுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ 2யும் வந்து இப்படி டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடும் நம்ம கொடுத்து வாங்கிட்டோம், இந்த சைடும் கொடுத்து வாங்கிட்டோம். இது 2யும் வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சும்மாவே வந்து நீங்கள் வந்து சொருகி விட்டுக்கலாம். நாட்டை போட்டுட்டு இந்த ஒயரை வந்து அப்படியே சொருகி விட்டுடலாம். இந்த சைடு நான் சொருகியிருக்கேன் பார்த்தீங்களா, அது போல். இப்போ நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 சைடும் வந்து ஒரு ஒயர் வச்சு கட்டிட்டோம். இப்போ இதுக்கு வந்துட்டு ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நீங்கள் இந்த பேஸ்கெட் வந்து பின்னுறீங்க அப்படின்னா இது போல் வந்து எனக்கு ஒயர் வச்சு கட்ட வேண்டாம் அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் நார்மலாகவும் வச்சு யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இதே ஒயர் ஹேண்டிலும் நீங்கள் வந்து போடலாம். நான் வந்துட்டு இந்த உடன் ஹேண்டில் வந்து போட போகிறேன், சரிங்களா? இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக போயிடுச்சு, அதனால தான். இது வச்சு போடும் பொழுது இப்படி நம்ம ஹேண்டில், இந்த உடன் ஹேண்டில் வச்சு போடும் பொழுது இந்த சைடில் இப்படி ஒயர் கட்டினீங்க அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து போடுறேன். இல்லை எனக்கு அது இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த ஒயர் வாங்கி நீங்கள் இந்த பேஸ்கெட் போடுங்க. இது போல் போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டபுள் கலராக தெரியுது இல்லைங்களா? அதனால நீங்கள் வந்துட்டு இந்த ஒயராக இருக்கட்டும், இந்த 50-50 ஒயராக இருக்கட்டும், இது போல் உடன் ஹேண்டிலாக இருக்கட்டும், நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பேஸ்கெட்டு, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? வியூஸ் போகுது பட் சப்ஸ்கிரைபே வரல, அதனால தான். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.